இது ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த ஃப்ரெண்டுக்கு வந்த கதை. என்னென்னு சொல்லிச்சேன்னா, ஒரு பிள்ளையை காதலித்தவர். சரியா, அந்த பிள்ளையை காதலிச்சுட்டு அந்த பிள்ளைய சரியான பாசம், சரியான ஒழுக்கம். அந்த பிள்ளையை எப்பவும் பார்ப்பார், டெய்லி பார்ப்பார். அந்த பிள்ளைக்கு அண்டு செல்லம் பண்ணி கொடுப்பார். அந்த பிள்ளை ஓகே என்ன டிவிக்கு போய்க்கையும் அந்த பிள்ளையை பார்ப்பார், எல்லாம் செய்வார், எல்லாம் பார்ப்பார். அந்த பிள்ளையும் ஒரு செயின் ஒன்று கொண்டு அந்த வெளிநாட்டுக்கு போய்க்க அந்த பிள்ளை ஒரு செயின் ஒன்று போட்டு விட்டது. ஆனால் துரசிட்ட பாசமாக என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அந்த ஃப்ரெண்டை அக்காத்தான் ஒரு துரோகம் பண்ணிட்டேன். அந்த ஃப்ரெண்டுந்த அக்காத்தான் ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்னென்னு சொல்லி சொன்னால், அவையோட ஃபேமிலியில் அவர் அக்காத்தான் வேறு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறோன்னு எனக்கு தெரியல. அவர் போட்பார் மாதிரி. அதாவது அந்த ஃப்ரெண்ட் படித்தாதான் அந்த பிள்ளையை காட்டி கொடுக்கணுமான்னு சொல்லி அந்த ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருந்தது. அதனாடி ஓகே அந்த ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்ட் வெளிநாட்டுக்கு வந்துட்டார். ஓகே எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு கேட்க இந்த லெட்டர் எல்லாம் பரிவர்த்தனை பண்ணுறதெல்லாம் என் அக்காட மகளும் இன்னும் ஒரு அக்காட மகனும் தான். ஆனால் இந்த லெட்டர் ஒன்றும் அந்த பிள்ளைக்கு போய் செய்தே இல்லை. எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி எல்லாத்தையும் நாசம் பண்ணி போட்டு நம்ம எல்லாரும் இப்போ எனக்கு சரியான அதாவது இந்த ஃப்ரெண்டுக்கு சரியான மனவிருத்தி. அந்த மனவிருத்தியில் இருந்து வாழ்ந்து கொண்டு கேட்க எனக்கு அதாவது இந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. என்ன செய்ய முடியும்? அந்த காலகட்டத்தில் தான் நான் அதாவது என் ஃப்ரெண்ட் அது அழகான தேவதை என்று சொல்லி ஒரு இதையை காட்டி என் ஃப்ரெண்டோட தேவதையை காட்டி பாலங்கிணத்தில் போய் விழுந்துட்டான். என்ன பண்ண முடியும்? இதுதான் தலையில். அடுத்த ஸ்டோரியை நான் திருப்பி கரையான் பண்ணுறேன். ஓகே, பாய்.